Statistics 2 Statistics 2ல யூனிட் 1ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். யூனிட் 1ஓட டாபிக் ப்ராபபிலிட்டி. ஸோ ப்ராபபிலிட்டியில் நான் ஒரு 3 செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் எடுத்திருக்கேன். நீங்கள் ப்ரீவியஸ் யூனிவர்சிட்டி கொஸ்டின் பேப்பர் போய் பாருங்க, அதில் இந்த கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். அண்ட் இல்லை இது கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரோட லிங்க் கொடுக்குறேன், அதோட பிடிஎஃப்பை உங்களால் வியூ பண்ணி பார்க்க முடியும். அந்த கொஸ்டின்கான ஆன்சர்ஸ் சொல்யூஷன் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 2 மார்க் கொஸ்டின் ஏப்ரல் 2023ல கேட்டிருக்காங்க அண்ட் ஏப்ரல் 2022லையும் கேட்டிருக்காங்க. ரெண்டும் ஒரே கொஸ்டின் தான். என்ன கேட்டிருக்காங்கன்னா டிஃபைன் சாம்பிள் ஸ்பேஸ். ஸோ ஒரு சாம்பிள் ஸ்பேஸ்னா என்ன? கலெக்ஷன் ஆர் செட் ஆஃப் பாசிபிள் அவுட்கம்ஸ். ஸோ என்னெல்லாம் அந்த ஒரு ட்ரையல் போட போறோம் அப்படின்னா, ஒரு காயினை நம்ம ஃபிளிப் பண்ண போறோம்னா அதுக்கான பாசிபிள் அவுட்கம் என்னெல்லாம் வருதோ அதுதான் சாம்பிள் ஸ்பேஸ். நீங்க இதை டெஃபினிஷன் எழுதிட்டு கீழே எக்ஸாம்பிள் டாஸிங் அ காயின் எழுதலாம். ஸோ டாஸிங் அ காயினுக்கு நம்ம வந்து சாம்பிள் ஸ்பேஸ் என்னன்னு எழுதுவோம்? ஹெட்டு இல்லைன்னா டெய்ல். அதுவே 2 காயின்னா நமக்கு 4 பாசிபிலிட்டி இருக்கும். இதுதான் சாம்பிள் ஸ்பேஸ். இட்ஸ் எ கலெக்ஷன் ஆர் செட் ஆஃப் பாசிபிள் அவுட்கம்ஸ். என்னென்ன அவுட்கம் வருமோ எல்லாம் சேர்ந்தது தான் சாம்பிள் ஸ்பேஸ். இந்த கொஸ்டினும் ஏப்ரல் 2023ல வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இருக்கிற ஈவெண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா, எக்ஸாஸ்டிவ் ஈவெண்ட். நமக்கு 5 ஈவெண்ட் இருக்கு, 5யுமே படிச்சுக்கணும். எக்ஸாஸ்டிவ், மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ், ஈக்குவலி லைக்லி, இண்டிபெண்டன்ட் அண்ட் ஃபேவரபிள் ஈவெண்ட். 5 ஈவெண்ட் இருக்கு. அண்ட் வாட் இஸ் ப்ராபபிலிட்டி? இது வந்து நம்ம இந்த பேசிக் டெஃபினிஷன்ஸ் எல்லாம் எப்படி வேணா கொஞ்சம் மாத்தி கேட்கலாம். டிஃபைன் ப்ராபபிலிட்டி கேட்கலாம், இல்ல ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் ப்ராபபிலிட்டின்னு கேட்கலாம். எப்படி கேட்டாலும் நம்ம இந்த டெஃபினிஷன்ஸ் எழுதுனா போதும். ப்ராபபிலிட்டி அப்படின்றது இட்ஸ் அ ஸ்டடி ஆஃப் ரேண்டம்னஸ் அண்ட் அன்சர்டனிட்டி. அதை பத்தி படிக்கிறது தான் ப்ராபபிலிட்டி. ப்ராபபிலிட்டிக்கான டெஃபினிஷன் நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் கேசஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் எக்ஸாஸ்டிவ் கேசஸ். இது 2 மார்க் கொஸ்டின் தான் அப்படின்றதுனால நம்ம இதுக்கு இவ்வளவு விளக்கம் கொடுத்தா போதும். நெக்ஸ்ட் இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட். இதுல இந்த இண்டிபெண்டன்ட் அப்படின்றதுலயே வந்து நமக்கு மீனிங் இருக்கு. தனித்தனியா அப்படின்றதா இதோட மீனிங். இப்ப 2 ஈவெண்ட்டை நம்ம எப்ப இண்டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம்னா, ஒன் ஆக்சுவல் ஹேப்பனிங் ஆஃப் ஒன் டஸ் நாட் இன்ஃப்ளூயன்ஸ் இன் எனி வே ஹேப்பனிங் ஆஃப் த அதர். ஒரு விஷயம் நடக்குது, அது இன்னொரு விஷயம் நடக்கிறதுக்கு எந்த விதத்திலையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாம இருக்கு. தனித்தனியா நடக்கிற ஈவெண்ட்டை தான் இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். தென் ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட். ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றோம், அதோட அவுட்கம் வந்து நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அது என்னவா வேணா இருக்கலாம். இப்ப நான் ஒரு காயின் டாஸ் பண்றேன் அப்படின்னா என்னால சொல்ல முடியாது ஹெட் தான் வரும் இல்ல டெய்ல் தான் வரும்னு சொல்ல முடியாது. ஸோ அவுட்கம் cannot be predicted. அது பேரு தான் ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட். அப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா என்ன? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்றது நம்ம ஒரு ஈவெண்ட்டை ப்ரெடிக்ட் பண்றதுக்காக அனலைஸ் பண்ற ஒரு ஸ்டடி தான் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அதுக்கான டெஃபினேஷன், ஸ்டாட்டிஸ்டிக்கல் தியரி இஸ் அ மேத்தமெட்டிக்கல் அப்ரோச் டு டிஸ்கிரைப் சம்திங். அந்த ஒரு டேட்டாவை டிஸ்கிரைப் பண்றதுக்கும் ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்றதுக்கு அண்ட் 2 டேட்டா கொடுத்தா அதை அனலைஸ் பண்றதுக்கானது தான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுவோம். அண்ட் ரைட் த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பேஸ் தியரம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், கண்டிப்பா கேட்பாங்க. நமக்கு 5 மார்க்லயும் கேட்கலாம், இல்ல 10 மார்க், இல்ல 2 மார்க், எதுல கேட்டாலும் ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, A1 A2 AN BN மியூச்சுவலி BN மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் எக்ஸாஸ்டிவ் ஈவெண்ட். ஸோ இது ஒரு சாம்பிள் ஸ்பேஸ்ன்னு எடுத்துக்கலாம். இந்த சாம்பிள் ஸ்பேஸ்க்குள்ள நிறைய வந்து ஈவெண்ட் இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஈவெண்ட் 1, அடுத்தது இது ஈவெண்ட் 2ன்னு எடுத்துக்கலாம், இதை ஈவெண்ட் 3ன்னு எடுத்துக்கலாம், ஈவெண்ட் 4 அண்ட் ஈவெண்ட் 5. நான் வந்து 5 ஈவெண்ட் எடுத்துக்கிறேன். இந்த 5மே தனித்தனியா இருக்கா? மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். ஸோ ஒரு ஈவெண்ட்டுக்கும் இன்னொரு ஈவெண்ட்டுக்கும் இன்டர்செக்ஷன்ஸ் இருக்காது, தனித்தனியா இருக்கு. இந்த ஈவெண்ட் லெட் பி an ஈவெண்ட் such that B belongs to union of AI. இது எல்லாத்தையும் சேர்க்கிற மாதிரி ஒரு ஈவெண்ட் வரும், தட் இஸ் B. அதோட ப்ராபபிலிட்டி நாட் ஈக்குவல் டு 0. அதுதான் இங்க நமக்கு கண்டிஷனா கொடுத்துருக்காங்க, ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு. ஸோ இதை எப்படி படிக்கணும்னா, P of A given B, இந்த ஸ்லாஷ் இருக்குல்ல, P of A given B. இப்ப நிறைய ஈவெண்ட்டுக்கு சேர்த்து எழுதுனதுனால நம்ம AIன்னு எழுதி இருக்கிறோம். ஸோ AI given B equal to AI P of B given AI.
இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நான் 5 மார்க் கொஸ்டின் வரும்போது இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கான எக்ஸ்பிளனேஷன் சொல்றேன். இந்த ஸ்டேட்மெண்ட் இப்ப நம்ம மெமரைஸ் பண்ணிக்கலாம். இதை இப்படியே எழுதுனா போதும் 2 மார்க் கொடுத்துருவாங்க. அண்ட் இதெல்லாம் வந்து 2 மார்க் கொஸ்டின். மேக்ஸிமம் இந்த கொஸ்டின் தான் வந்திருக்கு. ஆனா நமக்கு நிறைய இப்போ மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவென்ட்னா என்ன, ஈக்குவலி லைக்லி ஈவென்ட்னா என்ன, அந்த மாதிரி 2 மார்க் கொஸ்டின் வரலாம். அதனால அதுக்கான டெஃபினிஷன்ஸும் படிச்சுக்கணும். இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல நமக்கு இருக்கிறதெல்லாம் பேசிக் டெஃபினிஷன்ஸ். அடுத்தது 5 மார்க் கொஸ்டின். ஏப்ரல் 2023ல கேட்ட 5 மார்க் கொஸ்டின். லிமிடேஷன் ஆஃப் ப்ராபபிலிட்டி. ப்ராபபிலிட்டினால வர ப்ராப்ளம்ஸ் என்னென்ன, அது வந்து எங்க இது, அதனால வர டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ ப்ராபபிலிட்டி வந்து மாடல் ரெக்வயர் ஐடியல் கண்டிஷன் டு ப்ரொவைட் அக்யூரேட் ரிசல்ட். ஒரு அக்யூரேட் ரிசல்ட் வந்து அதால கொடுக்க முடியாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம தியோரிட்டிக்கலா நம்மளால சொல்ல முடியும், டாஸிங் அ காயின் வந்து நமக்கு என்ன ப்ராபபிலிட்டி கொடுக்கும், ஹெட் கொடுக்கும் இல்லைன்னா டெய்ல் கொடுக்கும்னு சொல்றோம். பட் இன் ரியல் வேர்ல்ட் சினாரியோ நமக்கு வந்து ரியல் லைஃப்ல ஒரு காயினை நான் டாஸ் பண்ணும்போது என்னால அது ஹெட் கொடுக்கும் டெய்ல் கொடுக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா சம்டைம்ஸ் அது ஃபிளிப் ஆகி வெர்டிக்கலா அப்படியே நிக்க கூட செய்யும். நமக்கு அது வந்து இட் பேஸ்ட் ஆன் த வெயிட், ஷேப் ஆஃப் த காயின், ஃபோர்ஸ் ஆஃப் த டாஸ். அது பறந்து போய் எங்கேயாவது விழும், அது நேரம் நிற்கும், காத்தடிக்கும், இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இது வந்து ரியல் வேர்ல்ட் சினாரியோல இது நடக்கும். அப்ப என்னால அக்யூரேட்டா சொல்ல முடியாது. தியோரிட்டிக்கலா சொல்ல முடியும், பட் ப்ராக்டிக்கலா நம்மளால சொல்ல முடியாது. ஸோ இந்த மாடலுக்கு வந்து அக்யூரேட்டான ரிசல்ட்ஸ் கொடுக்க முடியாது. அடுத்தது ப்ராபபிலிட்டி டஸ் நாட் ப்ரிடிக்ட் த ஃபியூச்சர். ஸோ இப்ப நடந்திருக்கு அப்படின்ற ஒரு பாஸ்ட் டேட்டாவையும் அசம்ஷன்ஸையும் வச்சு ப்ராபபிலிட்டியால ஃபியூச்சர் ஒன்ன வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதுதான் அதோட செகண்ட் லிமிடேஷன்ஸ். அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஒன், ப்ராபபிலிட்டி ஓவர் சிம்பிளிஃபைஸ் த காம்ப்ளெக்ஸ் சினாரியோஸ். ஸோ ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயத்த அது பயங்கரமா சிம்பிளிஃபை பண்ணி சிம்பிள் ஆக்கிறோம். ஆனா நம்ம அந்த சிம்பிளான விஷயத்த வந்து நம்ம மாடலா எடுத்துட்டு ப்ரொசீட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் வெதர் ஃபோர்காஸ்டிங் அப்படின்னு எடுக்கும்போது போன வருஷம் இல்ல ஒரு 10 இயர்ஸ்க்கான ஒரு மாடல் எடுத்துட்டு ஃபியூச்சர்ல இவ்வளவு மழை பெய்யும் அப்படின்னு சொல்ல முடியும். பட் எக்ஸாக்டா நம்மளால இந்த இடத்துல இவ்வளவு மழை பெய்யும்னு சொல்ல முடியாது. எக்ஸாக்ட் அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபாலோ இல்ல லொகேஷனோ இந்த ப்ராபபிலிட்டி வச்சு அக்யூரேட்டா சொல்ல முடியாது. அண்ட் ப்ராபபிலிட்டி கேன் பி மிஸ்இன்டர்பிரட்டட். ப்ராபபிலிட்டி மாடல்ஸ் கேன் பி மிஸ்இன்டர்பிரட்டட் லீடிங் டு ராங் கன்க்ளூஷன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ்க்கு இது கொடுத்து நாலுமே ஒரே விஷயத்த தான் சொல்லுது. ப்ராபபிலிட்டி வச்சு ஃபியூச்சரை நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அந்த டேட்டாவை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணி ஃபியூச்சருக்கு சொன்னோம்னா அது ராங்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ மெடிக்கல் டெஸ்ட்ல 90% அக்யூரேசி ரேட் அப்படின்றது வந்து 90% அந்த டிசீஸ் இருக்குன்றதுக்கான மீனிங் கிடையாது. ஒரு 100 பேரை டெஸ்ட் பண்ணும்போது 10 பேருக்கு அந்த டெஸ்ட் நெகட்டிவா வந்திருக்கு அப்படின்றது தான் நம்மளோட ப்ராபபிலிட்டி. இதை வச்சு ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்மளால வர முடியாது. ஸோ சுகர் டெஸ்ட் இப்போ எடுக்கிறாங்க அப்படின்னா 100 பேருக்கு சுகர் சாப்பிட்டுட்டு ரெகுலரா எடுத்துக்கிற இல்ல ஜூஸ் ரெகுலரா இன்டேக் பண்ற ஒரு 100 பேருக்கு டெஸ்ட் பண்ணும்போது ஒரு 10 பேருக்கு இல்லைன்னு எனக்கு ஆன்சர் வரும். அதை வச்சு நான் ப்ரெடிக்ட் பண்ணி ஃபியூச்சர்ல மெடிக்கல் இதுல சொல்ல முடியும். இதுதான் அதோட லிமிடேஷன்ஸ். ஸோ ப்ராபபிலிட்டி லிமிடேஷன்ஸ்னு கேட்டாங்கன்னா உங்க ஓன் வேர்ட்ஸ்ல இதையே நீங்க ஒரு 4 பாயிண்டா எழுத முடியும். ஆனா எழுதணும் ஒரு பேஜ் ஃபுல்லா, நம்ம ஒரு சைட் ஃபுல்லா ஒரு 200 வேர்ட்ஸ்ல வர மாதிரி எழுதணும். அண்ட் இண்டிபெண்ட் ஈவென்ட். இண்டிபெண்ட் ஈவென்ட்னா என்ன அப்படின்றத பத்தி நம்மள 5 மார்க் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஸோ 5 மார்க் கொஸ்டின்ல கேட்டிருக்கிறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் இதோட டெஃபினிஷன். 2 ஈவெண்ட்ஸ் இண்டிபெண்டன்ட் சொல்றோமா? எப்ப இண்டிபெண்டன்ட் சொல்லுவோம்? ஒரு விஷயம் நடக்கிறது இன்னொரு விஷயத்த அஃபெக்ட் பண்ணாம இருக்கணும். 2 ஈவெண்ட்ஸ் ஆர் செட் டு பி இண்டிபெண்டன்ட். an actual happening of one does not influence, எந்த விதத்திலையும் இன்னொன்னு நடக்கிறதுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாம இருக்கிறது தான் இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட். அந்த இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட்க்கும் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்க்குமான டிஃபரன்ஸ் இங்க கொடுத்துருக்காங்க. ஏ அண்ட் பி ஆர் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ், தனித்தனியா இருக்கு அப்படின்னா இன்டர்செக்ஷன் 0. அதே இண்டிபெண்டா இருக்கு, ஏ தனியா நடக்குது பி தனியா நடக்குதுன்னா அப்ப அதோட இன்டர்செக்ஷன் பி ஆஃப் ஏ பி ஆஃப் பி. இதுக்கான எக்ஸாம்பிள் கீழே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் 5 மார்க் கேட்டிருக்கிறதுனால இது எல்லாமே எழுதணும். 2 எக்ஸாம்பிள்ஸ். ஒரு காயின் டாஸ் பண்றோம். ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் a head in the first toss is independent of getting a toss in the head in the second toss. ஸோ ஃபர்ஸ்ட் நான் டாஸ் பண்ணும்போது ஹெட் வருது, செகண்ட் நான் டாஸ் பண்ணும்போது ஹெட் வரலாம். ஆனா அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது, இண்டிபெண்டா தான் வரும். அது இதை இன்ஃப்ளூயன்ஸ்னால அது வராது.
ஸோ ரெண்டாவது throwing a dice. ஸோ ரிசல்ட்ஸ் obtained by throwing a die are independent of the results obtained by drawing a king from pack of cards. இப்போ ரெண்டு ஈவெண்ட் அட் அ டைம் நடக்குது. டை த்ரோ பண்ணா வர்றதும் கார்ட்ல இருந்து ஒரு கிங் எடுக்கிறதும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. போத் ஆர் இண்டிபெண்டன்ட். ஓகே, தென் ரைட் நோட்ஸ் ஆன். இப்போ நம்ம கொஸ்டின்லாம் என்ன பேட்டர்ன்ல வருதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து எழுதணும். ரைட் நோட்ஸ் ஆன் ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட்னா என்ன சொன்னோம், நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, அவுட்கம்மை ப்ரெடிக்ட் பண்ண முடியாதது தான் ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ இந்த ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் பற்றி நம்ம எழுதலாம். நெக்ஸ்ட்டு டிஃபைன் அப்படின்னு சொல்லி 3 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 5 மார்க் கொஸ்டின். இதில் பாருங்க 3 சப்டிவிஷன் இருக்கு. ஈவெண்ட்னா என்ன, இண்டிபெண்ட் ஈவெண்ட்னா என்ன, மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட் அப்படின்னு. இது வந்து ஏப்ரல் 2022ஓட கொஸ்டின். ஸோ ஈவெண்ட்னா என்ன, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றோம். எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது டாஸ் பண்றோம் அப்படின்றது வந்து ட்ரையல். ஒரு காயின் டாஸ் பண்றது வந்து ட்ரையல். அண்ட் டாஸ் பண்ணும்போது வர ஆன்சர் வந்து ஈவெண்ட். ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா இருக்கு. கன்சிடர் த எக்ஸ்பெரிமெண்ட் ஆஃப் த்ரோயிங் அ காயின். when tossing a coin, head இல்ல tail, சாரி ஹெட் இல்லைன்னா டெய்ல் வரலாம். ஸோ ஹெட் இல்லைன்னா டெய்ல் வரும்போது இங்க காயினை டாஸ் பண்றோன்றது ட்ரையல் அண்ட் வர்ற அந்த வேல்யூ வந்து ஈவெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் எழுதிக்கோங்க. 5 ஈவெண்ட் இருக்கு. அந்த 5 ஈவெண்ட்டுக்கும் நம்ம டெஃபினேஷன் எழுதிக்கலாம். எக்ஸாஸ்டிவ் ஈவெண்ட், மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட், ஈக்குவலி லைக்லி, இண்டிபெண்டன்ட், ஃபேவரபிள், இதெல்லாம் எழுதிக்கிட்டோம். அண்ட் இது ஒவ்வொன்றுக்கும் நம்மளால டெஃபினேஷன் எழுதலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஆனா இது 3 சேர்ந்து தான் 5 மார்க் கொஸ்டின். எல்லாம் சேர்ந்து தான் 5 மார்க். அப்படின்னா ஒவ்வொரு கொஸ்டினுக்கு ஒரு 2 மார்க் அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணா 2 மார்க்குக்கு நம்ம என்ன எழுதுவோமோ அது எழுதுனா போதும். ஸோ ஈவெண்ட்னா என்ன, டைப்ஸ் ஆஃப் ஈவெண்ட் என்ன அப்படின்றது ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் முடிஞ்சிருச்சு. செகண்ட் சப்டிவிஷன் இண்டிபெண்ட் ஈவெண்ட்னா என்ன அப்படின்றது செகண்ட். ஸோ இண்டிபெண்ட் ஈவெண்ட்னா என்ன, ஒரு விஷயம் நடக்குது, அது இன்னொரு விஷயத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாம அடுத்தது நடக்குது. ஸோ அதுக்கான கண்டிஷன், அதுக்கான எக்ஸாம்பிள். அடுத்தது மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னா ஃபர்ஸ்ட் ஈவெண்ட்டுக்கும் செகண்ட் ஈவெண்ட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. ஸோ இதோட அக்கரன்ஸும் இன்னொரு விஷயத்தோட அக்கரன்ஸ்க்கும் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இருக்காது. அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. In tossing a coin, event head or tail are mutually exclusive. ஏன்னா both tail and head cannot appear in the same time. டாஸ் பண்ணும்போது ஹெட் வரலாம் இல்ல டெய்ல் வரலாம், ரெண்டும் ஒரே நேரத்துல நடக்காது. இதே மாதிரி இது நமக்கு ரொம்ப புரியுற எக்ஸாம்பிளா இருக்கும் பாருங்க. A man can either alive or dead at a point of time. ஸோ ஒரே நேரத்துல ஒரே மனுஷனை உயிரோடவும் இருந்து இறந்து போயிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ either he can be alive, உயிரோட இருக்கலாம், இல்ல இறந்து போயிருக்கலாம். ஏதாவது ஒண்ணுதான் நடக்க முடியும், ரெண்டும் சேர்ந்து நடக்காது. ஸோ ரெண்டும் சேர்ந்து நடக்காதுன்னும் போது அது மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். ஸோ 5 மார்க்ன்றதுனால இவ்வளவு எழுதுனா போதும். ஓகே, இப்போ டிஸ்கிரைப்ஸ் அபவுட் பேஸ் தியரம். இது வந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின்ல இருக்கா. இதை பத்தி டிஸ்கிரைப் பண்ண சொல்றாங்க. பேஸ் தியரம் என்ன, எதுக்காக யூஸ் பண்றோம், அதை பத்தி டிஸ்கிரைப் பண்ண சொல்றாங்க. இதோட டெஃபினிஷன் இதே பேஸ் தியரம். So base theorem ஓட definition A1, A2, AN, BN mutually exclusive and exhaustive event. நாம வந்து இதை ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்க போறோம். இந்த டெஃபினிஷனை இன்னும் நமக்கு ஈஸியா ஞாபகம் இருக்கும். ஒரு 3 ஈவெண்ட் எடுத்துக்கலாம். இது ஒரு சாம்பிள் ஸ்பேஸ், இது ஒரு ஃபுல் சாம்பிள் ஸ்பேஸ். இந்த சாம்பிள் ஸ்பேஸ்ல கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஜினியர்ஸா இருக்காங்க, இன்னும் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் டாக்டர், மீதி கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். இது சாம்பிள் ஸ்பேஸ் எஸ்எஸ்ன்னு வச்சுக்கலாம். சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆக விரும்புறாங்க. காலேஜ்ல வந்து அப்ளிகேஷன்ஸ் போடும்போது சில ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப இது இந்த 3 ஈவெண்ட்டுமே மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். இன்ஜினியர்ன்றது தனி, டாக்டர்ன்றது தனி, சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்ன்றது தனி. இவங்க 3 பேருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஒரே நேரத்துல இன்ஜினியரும் ஆகி டாக்டரும் ஆக முடியாது. ஒரே நேரத்துல சயின்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு இந்த பக்கம் இன்ஜினியரிங் கிராஜுவேட்டாகவும் ஆக முடியாது. இந்த மாதிரி 3மே தனித்தனி ஸ்ட்ரீம், அதனால மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு வச்சுக்கலாம். அண்ட் அடுத்தது ஒரு ஈவெண்ட் BBN ஈவெண்ட் such that B
contains union of அப்படின்னு கொடுத்திருக்காங்களா. ஸோ பீன்றது இன்னொரு ஈவெண்ட், இது இல்லாம இன்னொரு ஈவெண்ட் which is a subset of. ஸோ இங்கே தான் பீன்றது நம்ம இங்க என்ன எடுத்துக்க போறோம் அப்படின்னா ரிஜெக்ஷன் அப்படின்னு எடுத்துக்க போறோம். நாம வந்து ஃபார்ம் அப்ளை பண்றோம், இன்ஜினியரிங்ல அப்ளை பண்றோம், ரிஜெக்ட் ஆகுறது தான் அந்த பி. டாக்டருக்கு அப்ளை பண்றோம், ரிஜெக்ட் ஆகுறது தான் அந்த பீன்ற ஈவெண்ட். நான் சயின்ஸ் குரூப்ல அப்ளை பண்றேன், என்னோட ஃபார்ம் ரிஜெக்ட் ஆகுறத நான் பீன்னு எடுத்துக்கிறேன். இப்போ பி ஆஃப் பி அப்படின்னா அந்த பி ஆஃப் பியை நம்ம எப்படியெல்லாம் எழுத முடியும்? பி ஆஃப் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ல அப்ளை பண்றோம் இ, இது வெறும் ஈன்னு எடுத்துக்கிட்டா போதும், இ இன்டு அவன் பி ஆஃப் பி கிவன் இ. இந்த பி கிவன் இனா அவன் வந்து இன்ஜினியரிங்ல அப்ளை பண்ணி அவன் ஃபார்ம் ரிஜெக்ட் ஆகுது, அவன் ரிஜெக்ட் ஆகுறான்றது தான் பி. பட் எதுல அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆகுறான்னு தெரியாதுல்ல, அப்ப மூணையுமே சேர்த்து எழுதணும். தட் இஸ் எக்ஸாஸ்டிவ் கேசஸ். அடுத்தது ப்ராபபிலிட்டி ஆஃப் டாக்டர். பட் டாக்டருக்கு அப்ளை பண்ணும்போது அவனோட ஃபார்ம் ரிஜெக்ட் ஆச்சுன்னா அப்ப பி ஆஃப் பி கிவன் டி பிளஸ் அடுத்தது பி ஆஃப் எஸ், அவன் சயின்ஸ் கிராஜுவேட்க்கு அப்ளை பண்றான் அண்ட் சயின்ஸ் கிராஜுவேட் அப்ளை பண்ணும்போது ரிஜெக்ட் ஆச்சுன்னா பி ஆஃப் பி கிவன் எஸ், இதுதான் பி ஆஃப் பி. இது இப்ப 3 கேஸ்ன்றதுனால 3, 5 கேஸ் இருந்ததுன்னா 5 எழுதியிருப்போம். அதை தான் கீழே இங்க நமக்கு சம்மேஷன் ஆஃப்னு எழுதியிருக்காங்க பாத்தீங்களா. ஸோ ஒவ்வொன்றுக்கும் இப்ப நம்ம இ டி எஸ்ன்னு எடுத்தது தான் அங்க A1 A2 A3 ஒவ்வொரு ஈவெண்ட்டையும் A1 A2 A3ன்னு எடுத்திருக்காங்க. அண்ட் எல்லாத்தையும் சேர்த்து எழுதும் போது சம்மேஷன் ஆஃப், தனித்தனியா எழுதுறதுக்கு பதிலாக சம்மேஷன் ஆஃப். இப்ப மேல இருக்கிறது ஏன் வந்து வெறும் ஏஐ பி கிவன் ஏஐ இருக்குன்னு பாருங்க. ஒருவேளை அந்த ஸ்டூடெண்ட் இன்ஜினியரிங் அப்ளை பண்ணும்போது ஃபெயில் ஆனவனை மட்டும் கண்டுபிடிங்க, இன்ஜினியரிங் அப்ளை பண்ணும்போது ரிஜெக்ட் ஆன ஃபார்ம்ஸ் மட்டும் கண்டுபிடிங்க அப்படின்னா என்ன பண்ணும்? மேல இன்ஜினியரிங் மட்டும் எழுதணும், பி ஆஃப் இ பி ஆஃப் பி கிவன் இ. கீழே எல்லாமே எழுதணும். இப்ப நம்ம மேல எழுதணும்ல அது எல்லாமே பி ஆஃப் இ பி ஆஃப் பி கிவன் இ பிளஸ் பி ஆஃப் டாக்டர், டாக்டர்ல ரிஜெக்ட் ஆன ஃபார்ம்ஸ், பி ஆஃப் எஸ் சயின்ஸ்ல அவன் ரிஜெக்ட் ஆயிருக்கான். ஸோ கீழே வந்து டோட்டல், மேல வந்து அவன் எதுல ரிஜெக்ட் ஆனான்? ஒருவேளை இப்ப டாக்டருக்கு ரிஜெக்ட் ஆனாங்கன்னா டாக்டர் மேல இருப்பாங்க, கீழே 3மே இருக்கும். ஒருவேளை சயின்ஸ் கிராஜுவேட்ல அப்ளை பண்ணும்போது அவன் ரிஜெக்ட் ஆன ப்ராபபிலிட்டி கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா மேல சயின்ஸ் கிராஜுவேட்க்கு அப்ளை பண்ணது எழுதணும், கீழே எல்லாமே எழுதணும். இதுதான் இந்த பேஸ் தியரமோட இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கான மீனிங் இதுதான். இப்ப நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்டை விட்டுட்டு இதுக்கான டெரிவேஷனை பார்க்க போறோம். ஸோ டெரிவேஷனுக்கு இப்ப 5 மார்க்ல கேட்டிருக்காங்க, இது 10 மார்க்ல கேட்டாலும் நம்ம எழுதுற மாதிரி இருக்கணும், அதனால டெரிவேஷன்ஸை பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கிவன் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு, given B is a subset of union of I equal to 1 to n AI, இதுதான் நமக்கு கொடுத்திருக்க கண்டிஷன். இப்ப இதே B இந்த சப்செட் அப்படின்னு அவங்க கொடுத்திருக்கிறதுனால நம்ம இதை எப்படி எழுதலாம்னா B intersection and மேல இருக்க அதே தான் I equal to 1 to n of AI. இதே சென்டென்ஸ் தான் அவங்க கொடுத்திருக்கிறதே தான் நம்ம இப்ப மாத்தி எழுதியிருக்கிறோம். இப்போ பை யூசிங் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா யூஸ் பண்ணி நம்ம சிம்பிள்ஸை மாத்தி எழுதுறோம். கன்வீனியன்ட்டுக்காக யூவை வெளியில எடுத்துடலாம், I equal to 1 to n வெளியில இருக்கும், உள்ள B intersection AI இப்படி இருக்கும், இப்படி எழுதிக்க முடியும் நம்மளால. இப்ப நம்ம இது ரெண்டுத்துக்கும் கண்டிஷன், ரெண்டு பக்கமும் ப்ராபபிலிட்டி அப்ளை பண்ண போறோம். ரெண்டு பக்கமும் ப்ராபபிலிட்டி அப்ளை பண்ணும்போது P of B which is equal to இந்த சைடு அப்ளை பண்ணும்போது P of union of I equal to 1 to n. இந்த யூனியன்றது சம்மேஷன் அப்படின்னு அர்த்தம், B intersection AI. அண்ட் அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணலாம், இந்த யூனியனை நம்ம சம்மேஷனா மாத்திரலாம். ஸோ சம்மேஷன் I equal to 1 to n P of B intersection AI, இந்த பக்கம் P of B. இப்ப நம்ம ரெண்டு கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ண போறோம், ரெண்டு ஃபார்முலாஸ். என்னன்னா P of B intersection AI நம்மளால வந்து ஃபார்முலால எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம்னா P of B into P of AI given B னு எழுதலாம். இதே விஷயத்த P of B intersection A இதே விஷயத்த நம்ம எப்படி எழுதலாம்னா
P of AI give into P of B given AI ன்னு எழுதலாம். இதை ஈக்குவேஷன் 1 மார்க் பண்ணிக்கோங்க, இதை ஈக்குவேஷன் 2 மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம மேலே இருக்கிற டெரிவேஷனை இப்போ டிரைவ் பண்ண போகிறோம். ஸோ மேலே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, P of B equal to summation of I equal to 1 to n அப்படியே இருக்கும். I equal to 1 to n. P of B intersection A நம்ம ரெண்டுல எந்த விதமா வேணா எழுதலாம். இப்போ நம்ம செகண்ட் ஒன்னை யூஸ் பண்ண போறோம். செகண்ட் ஒன் யூஸ் பண்ணா P of AI into P of B given AI. ஸோ இங்கே கீழே எழுதுறேன் by using 2. ஸோ நம்ம எழுதியாச்சா. இப்போ இதை அப்படியே வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை எடுத்துக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, P of B intersection AI. B intersection AI நம்ம எப்படி எழுத முடியும், P of B into P of AI given B இப்படி எழுதலாமா. இப்போ எனக்கு P of AI given B தான் எனக்கு வேணும். இப்போ அதை அப்படியே வச்சுக்கிட்டா AI given B வந்து நான் வந்து P of B கீழே கொண்டு போயிடலாம். என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு போகிறேன். B intersection AI மேலேயே இருக்கும் divided by P of B. இந்த P of B தான் நம்ம இப்போ கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம். இங்கே இது ஈக்குவேஷன் 3ன்னு மார்க் பண்ணிக்கலாம். இங்கே மேலே கால்குலேட் பண்ணியிருக்கோம்ல, அதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ மேலே P of B intersection AI, கீழே summation I equal to 1 to n P of AI into P of B given AI. ஈக்குவேஷன் 3 கொண்டு வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். using equation 3 P of B இருக்க வேண்டிய இடத்துல நாம வந்து ரீப்ளேஸ் பண்ணி எழுதியிருக்கோம் P of AI P of B by AI. திருப்பியும் மேலே இருக்கிறதையும் நான் மாற்றி எழுதுறேன். ஸோ இந்த பக்கம் AI given B, மேலே இருக்கிறத என்னால் எப்படி எழுத முடியும், P of AI into P of B given AI அப்படி எழுதலாம். இது ஈக்குவேஷன் 1 and 2 எல்லாமே யூஸ் பண்ணி தான் எழுதணும். ஸோ இட்ஸ் டிவைடட் பை I equal to 1 to n. இதுதான் இதோட டெரிவேஷன். இந்த டெரிவேஷனுக்கான எக்ஸ்பிளனேஷனை தான் நான் வந்து ஸ்டார்டிங்கில் சொன்னேன். இந்த ஏஐயை தான் நம்ம 3 விதமாக எடுத்துக்கிட்டோம், இன்ஜினியர், டாக்டர், சயின்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம். ஸோ டிஸ்கிரைப்னு கேட்டு 5 மார்க்கில் கேட்டாங்கன்னா இதை இப்படியே டிரைவ் பண்ணி எழுதிடுங்க. பேஸ் தியரமில் இதுதான் பேஸ் தியரமோட டெரிவேஷன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Give an account on axiomatic approach of probability. 10 மார்க் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அண்ட் அடுத்தது ரைட் டவுன் 3 axioms of probability. ஸோ axioms of probabilityனாலும் அதுதான், axiomatic approachனாலும் அதுதான். இதை எப்படி கேட்டாலும் அதுதான் எழுதணும். நமக்கு வந்து கிளாசிக்கல் அப்ரோச் இருக்கு, எம்பெரிக்கல் அப்ரோச் இருக்கு, axiomatic அப்ரோச் இருக்கு. 3 டைப்ஸ் ஆஃப் அப்ரோச். ஒரு ப்ராபபிலிட்டியை 3 விதமாக அப்ரோச் பண்ணலாம். ஸோ நம்ம கிட்ட இருக்க 3 டைப்ஸ் ஆஃப் அப்ரோச் என்ன அப்படின்னா, எம்பெரிக்கல், ஃபர்ஸ்ட் யூனிட்டோட வீடியோஸ்ல இருக்கும் பாருங்க, எம்பெரிக்கல், கிளாசிக்கல் அண்ட் தேர்ட் ஒன்று தான் ஆக்சியோமேட்டிக். ஸோ இந்த ஆக்சியோமேட்டிக் அப்ரோச்ன்ற வேர்டும் 3 ஆக்சியம்ஸ் இப்போ ஏப்ரல் 2023ல இப்படி கேட்டிருக்காங்க, அக்கௌண்ட் ஆன் ஆக்சியோமேட்டிக் அப்ரோச்னு. அதே கொஸ்டினை ஏப்ரல் 2022ல ரைட் டவுன் 3 ஆக்சியம்ஸ்னு கேட்டிருக்காங்க. 5 மார்க்ல கேட்டிருக்காங்க. இங்க 10 மார்க்ல கேட்டிருக்காங்க. ஸோ 5 மார்க்ல கேட்டாலும் 10 மார்க்ல கேட்டாலும் இதோட கண்டென்ட் இதுதான். ஸோ ஆக்சியோமேட்டிக் அப்ரோச் வந்து 3 ஆக்சியம்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆக்சியம் வந்து ஃபார் எனி ஈவெண்ட், ஒரு ஈவெண்ட் நடந்ததுன்னா அதுக்கான ஈவெண்ட் நடந்தாலே வேல்யூ வந்துடும், அதுக்கான வேல்யூ பாசிட்டிவா இருக்கும். ஸோ அதுதான் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ப்ராபபிலிட்டி ஆஃப் எவ்ரி ஈவெண்ட் இஸ் நான் நெகட்டிவ். நடந்துருச்சுன்னு சொல்லும் போதே அது 0 கிடையாது, 0வோட ஜாஸ்தியாக இருக்கு. அது நான் நெகட்டிவாக இருக்காது, நான் நெகட்டிவாக தான் இருக்கும், பாசிட்டிவாக தான் இருக்குன்றது தான் இப்படி சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆக்சியமோட பேர் பாசிட்டிவிட்டி. ஸோ இந்த பாசிட்டிவிட்டினா என்ன, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. அதை யூஸ் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் ஆக்சியம் எழுதலாம் நம்ம. செகண்ட் ஆக்சியம் P of S equal to 0. P of S equal to 0 அப்படின்னா ஒரு ப்ராபபிலிட்டி ஆஃப் அ சாம்பிள் ஸ்பேஸ். சாம்பிள் ஸ்பேஸ் என்னவா வேணா இருக்கலாம், அது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது, எல்லா சாம்பிள் ஸ்பேஸோட வேல்யூ ஆட் பண்ணும்போது நான் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஈக்குவல் டு 1. ஈக்குவல் டு 1 வருதுல, இதோட பேரு சர்டனிட்டி. ஸோ 1 வந்ததுன்னா சர்டனிட்டி, 0 வந்ததுன்னா அன்சர்டனிட்டி. நமக்கு இது 1.
நீங்க படிக்கும் போது பாசிட்டிவிட்டி, சர்டனிட்டி, அடிட்டிவிட்டி அப்படி ஞாபகம் வச்சா கூட இது அழகா எழுத முடியும். செகண்ட் ஆக்சியம். தேர்ட் ஆக்சியம் அடிட்டிவிட்டி. எல்லாத்தையும் ஆட் பண்றோம். அடிட்டிவிட்டி. ஓகே, A1 A2 Aன்றது டிஸ்ஜாயிண்ட் ஈவென்ட், தனித்தனியா இருக்கிற ஈவென்ட். இது ஒரு சாம்பிள் ஸ்பேஸ். இதுல A1ன்றது ஒரு ஈவென்ட், A2ன்றது ஒரு ஈவென்ட், A3ன்றது ஒரு ஈவென்ட், எல்லாம் தனித்தனியா இருக்கு. பட் இது எல்லாத்தையும் நான் யூனியனா எடுக்கும்போது அதுதான் என்னோட மொத்த ஈவென்ட். சாம்பிள் ஸ்பேஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் அடிட்டிவிட்டி. த ப்ராபபிலிட்டி ஆஃப் யூனியன் ஆஃப் டிஸ்ஜாயிண்ட் ஈவென்ட்ஸ் இஸ் சம் ஆஃப் ப்ராபபிலிட்டி ஆஃப் த ஈவென்ட் தெம்செல்ஸ். ஸோ எல்லாத்தையும் எடுத்து ஆட் பண்ணி எழுதுறது. அதுக்குனால தான் இதோட பேரு அடிட்டிவிட்டி. ஸோ ஆக்சியம்ஸ்னு கேட்டாலும் இதான் எழுதணும், ஆக்சியமேட்டிக் அப்ரோச்னு கேட்டாலும் இதுதான் எழுதணும். நெக்ஸ்ட் டிஸ்கஸ் ஆன் ப்ராபபிலிட்டி. இது பாருங்க, நவம்பர் 22ல கேட்ட ஒரு 10 மார்க் கொஸ்டின். என்ன கேட்டிருக்காங்கன்னா ப்ராபபிலிட்டி பத்தி டிஸ்கஸ் பண்ணுங்க, அதோட லிமிடேஷன்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணுங்க அப்படின்றாங்க. 10 மார்க் அப்படின்றதுனால நமக்கு ப்ராபபிலிட்டி பத்தி என்ன பேசிக் டெஃபினிஷன்ஸ் தெரியுதோ எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணி எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராபபிலிட்டினா என்ன? ப்ராபபிலிட்டின்றது என்னது? இட்ஸ் ஸ்டடி ஆஃப் அன்சர்டனிட்டி. அதோட டெஃபினிஷன் ஃபேவரபிள் கேஸ் பை எக்ஸாஸ்டிவ் கேஸ். சாம்பிள் ஸ்பேஸ்னா என்ன? நீ படிச்ச எல்லா டெஃபினிஷனையும் லிஸ்ட் அவுட் பண்ணிடுங்க. சாம்பிள் ஸ்பேஸ்ன்றது ஒரு ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட்ல வர பாசிபிள் அவுட்கம், அதுக்கான எக்ஸாம்பிள். அது அப்புறம் இது வந்து ட்ரையல், ஈவெண்ட், இது ரெண்டு டெஃபினிஷன். ஸோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நடக்குது அப்படின்னா அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்றது பேரு ட்ரையல், அதுக்கு வர அவுட்கம் பேரு ஈவெண்ட். இந்த ஈவெண்ட் எத்தனை விதமா இருக்கு? நமக்கு 5 டைப்ஸ் ஆஃப் ஈவெண்ட். எக்ஸாஸ்டிவ் ஈவெண்ட் என்ன? இது 10 மார்க்ன்றதுனால கொஞ்சம் எலாபரேட்டா எழுதணும். எக்ஸாஸ்டிவ் ஈவெண்ட்னா என்ன, மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னா என்ன, ஈக்குவலி லைக்லினா என்ன, அண்ட் தென் இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட்னா என்ன, ஃபேவரபிள் அவுட்கம் ஈவெண்ட். ஸோ 5 ஈவெண்ட்டையும் லிஸ்ட் அவுட் பண்ணிடுங்க. இதெல்லாம் வந்து இப்போ நீங்களாவே கொஸ்டின் படிக்கும் போது பிரிச்சுக்கோங்க. டிஸ்கஸ் ஆன் ப்ராபபிலிட்டி அண்ட் இட்ஸ் லிமிடேஷன். இது ஒரு 5 மார்க், இது ஒரு 5 மார்க் அப்படின்னு பிரிச்சுக்கோங்க. ப்ராபபிலிட்டி 5 மார்க் கொடுக்கணும்னா நம்ம எவ்வளோ எழுதணும், எவ்வளோ அதில் இன்டெப்தா என்னென்ன டெஃபினிஷன்ஸ் தெரியுமோ அதை நம்ம எழுதணும். ஓன் வேர்ட்ஸ்ல எழுதலாம், கிளியரா இருக்கணும், கான்செப்ட் புரியுற மாதிரி இருக்கணும், ஓன் வேர்ட்ஸ்ல எழுதிக்கலாம். அப்புறம் லிமிடேஷன். ப்ராபபிலிட்டினால வர லிமிடேஷன் என்ன? ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஏற்கனவே ஒரு 5 மார்க்ல பார்த்தோமா, இப்போ இதுல இருக்கிறதா நம்ம அங்கேயும் பார்க்குறோம். லிமிடேஷன்ஸ் 4 லிமிடேஷன்ஸ் இருக்கு. ஸோ இதை யூஸ் பண்ணி அக்யூரேட்டா என்னால் சொல்ல முடியும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள்னு அப்படியே எழுதிடலாம். நீங்க ஒரு காயினை டாஸ் பண்ணா நம்மளால வந்து தியோரிட்டிக்கலா சொல்ல முடியும் 50-50 சான்ஸ் இருக்குன்னு. பட் ப்ராக்டிக்கலா பண்ணும்போது அது வந்து மாறும். வெயிட், ஷேப் ஆஃப் த காயின் வச்சு மாறும். ஸோ இதை வச்சு ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. டு நாட் ப்ரெடிக்ட் த ஃபியூச்சர். ஸோ சம் பீப்புள் பிலீவ் தட் ப்ராபபிலிட்டி கேன் ப்ரெடிக்ட் த ஃபியூச்சர். ஆனா பண்ண முடியாது. முன்ன நடந்த விஷயத்த வச்சு இப்படி நடக்கலாம் அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்த இதை வச்சு ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அண்ட் பெரிய விஷயத்த சிம்பிள் ஆக்கிறோம், பட் ரியல் வேர்ல்ட்ல அது நடக்காது. அடுத்தது அதேதான், மிஸ் இன்டர்பிரேட்டட். ஒரு ப்ராபபிலிட்டி வேல்யூ வச்சு நம்மளால மெடிக்கல் ஃபீல்டுலலாம் எதுவுமே சொல்ல முடியாது, அக்யூரேட்டா சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி 4 லிமிடேஷன்ஸ். 2 இதுவும் ஈக்குவல் வெயிட்டேஜ் வர மாதிரி ஒரு 500 வேர்ட்ஸ் வர மாதிரி நீங்க எழுதி ஃபில் பண்ணணும். ஏன்னா இதெல்லாம் தியரி கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்ல இவ்வளோ கொஸ்டின்ஸ் பார்த்ததுல லாஸ்ட் 3 யூனிட்ஸ் 3 கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்திருக்கேன் நான். இந்த 3 கொஸ்டின் பேப்பர்ஸ் மொத்தம் 4 பேப்பர் வந்திருக்கும் உங்களுக்கு. இந்த SP3AB 4 செட் கொஸ்டின் பேப்பர்ல எனக்கு 3 கொஸ்டின் பேப்பர் தான் கிடைச்சது. அந்த 3 கொஸ்டின் பேப்பர்ல ஒரு கொஸ்டின் தான் வந்து சம்மா வந்திருக்கு ஏப்ரல் 22ல. மற்றது எல்லாமே நமக்கு அது ஒரு சிம்பிள் சம் தான். பாருங்க, P of A கொடுத்துட்டாங்க, P of B கொடுத்துட்டாங்க, A intersection Bயும் கொடுத்துட்டாங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் A, P of A is given 0.5, P of Bயும் 0.8, P of A intersection Bயும் கொடுத்துட்டாங்க 0.2. நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? A union B. So P of A union B ஓட ஃபார்முலா P of A plus P of B minus P of A intersection B. Additive law. So AB, A intersection B தெரியும். 0.5, 0.8 minus 0.2. Add பண்ணா
1.3 minus 0.2. So 1.1 தான் இதோட ஆன்சர். அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? A box contains 3 red balls. So box contains 3 red balls, 6 white balls and 7 blue balls. Second subdivision பார்க்கலாம். ஒரே இதுல ரெண்டு subdivision. So probability of getting red ball வந்து 3. Red ball வந்து 3 கொடுத்திருக்காங்க, white ballல 6 கொடுத்திருக்காங்க and blue ballsல வந்து 7 கொடுத்திருக்காங்க. நமக்கு இப்ப question என்னன்னா, what is the probability of getting 2 balls drawn? ரெண்டு பால் எடுக்கணும் and அந்த ரெண்டு பாலுமே என்னவா இருக்கணும்? ஒன்னு ஒயிட்டா இருக்கணும், ஒன்னு ப்ளூவா இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன எழுதலாம்? டோட்டல் பால்ஸ். டோட்டலா என்கிட்ட எவ்வளவு இருக்கு? 3, 6, 7. ஸோ 16 பால்ஸ் இருக்கு. இந்த 16 பால்ஸ்ல நம்மள எவ்வளவு எடுக்க சொல்லியிருக்காங்க? 2 பால்ஸ் தான் எடுக்க சொல்லியிருக்காங்க. 2 பால்ஸ் எடுக்கணும் அப்படின்னா நம்மளோட எக்ஸாஸ்டிவ் கேசஸ் எழுதலாம். ஸோ டோட்டல் வேண்டாம், நம்பர் ஆஃப் எக்ஸாஸ்டிவ் கேசஸ். நம்பர் ஆஃப் எக்ஸாஸ்டிவ்ன்றது டோட்டல் தான். எக்ஸாஸ்டிவ் கேசஸ்ன்றது நம்ம வந்து சூஸ் பண்றோம். இப்ப 16 பால் எங்கிட்ட இருக்கு, ஆனா நான் 2 தான் அதுல சூஸ் பண்ணணும். ஸோ 16C2 எப்பெல்லாம் சூஸ் பண்றோமோ அப்பெல்லாம் காம்பினேஷன் யூஸ் பண்ணணும். மொத்த 16ல நான் எந்த 2 எடுக்க போறேன்னு எனக்கு தெரியாதுல்ல, அதனால 16C2. 16C2 நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? 16 into 15 divided by 2 factorial. 2 factor 2 into 1. Cancel பண்ணா 8. So 8 into 15. 40, 120. So நம்மளோட எக்ஸாஸ்டிவ் கேஸ் வந்து 120. இப்ப அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா, நமக்கு ஃபேவரபிள் கேஸ் வந்து ஒரு ஒயிட் பாலா இருக்கணும், இன்னொன்னு ப்ளூ பாலா இருக்கணும். மொத்த வெயிட் பால் இப்ப மேல நம்பர் ஆஃப் favorable casesன்றது probability of getting 1 blue and 1 white ball. ரெண்டு பால்ல ஒன்னு ப்ளூவா இருக்கணும், ஒன்னு ஒயிட்டா இருக்கணும். இதுதான் கண்டிஷன். நம்ம கிட்ட எவ்வளவு ப்ளூ பால் இருக்கு பாருங்க, 7 ப்ளூ பால் இருக்கு. அந்த 7 ப்ளூ பால்ல நம்ம ஒன்னு தான் எடுக்கணும். அண்ட்னா இன்டு. அடுத்தது நம்ம கிட்ட ஒயிட் எவ்வளவு பால்ஸ் இருக்கு பாருங்க, 6 ஒயிட் பால்ஸ் இருக்கு. 6 ஒயிட் பால்ஸ்ல 1 தான் எடுக்கணும். ஸோ 7C1ன்றது 7, 6C1ன்றது 6. ரெண்டையும் சேர்க்கும் போது 42. இப்போ ப்ராபபிலிட்டி. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் drawing or choosing 2 தனித்தனியாக எழுதிக்கலாம். ப்ராபபிலிட்டி ஆஃப் choosing 1 blue and 1 white ball equal to மேல number of favorable cases, கீழ number of exhaustive cases. favorable case 42, exhaustive case 120. இதை கேன்சல் பண்ணா 21/60. 2 டேபிள்ஸ்ல கேன்சல் பண்ணிருக்கேன். 21/60 வருது. ஃபர்தரா இதை 3 டேபிள்ஸ்ல கேன்சல் பண்ண முடியும். 7/20. ஸோ ஆன்சர் வந்து 7/20. ஸோ நம்ம இதுதான் வந்து ஒரு ஓவர் வியூக்காக கொடுத்துருக்கேன். இது வந்து இது மட்டும் படிக்கணும்னு கிடையாது. ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து கேட்ட கொஸ்டின்ஸோட பேட்டர்ன் இது. ப்ரீவியஸா உள்ள கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். இதே மாதிரி செகண்ட் யூனிட், தேர்ட் யூனிட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்ற ஒரு ஓவர் வியூ கிடைக்கும். நம்ம எப்படி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு தெரியும். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த யூனிட்கானது பார்க்கலாம்.